Very good morning, students. Today we are going to see MCQ questions in Unit 3, baseband transmission and reception in the subject digital communication. So already we have seen first 2 units of MCQ questions, and today we will see Unit 3 questions. So we are going to see about 60 MCQ questions in this particular unit. So come, let's watch the video. So last unit வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2 டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னா ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் யூனிட் அப்படின்னு சொன்னேன். ஸோ யூனிட் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஈஸியஸ்ட் யூனிட். பட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்டு ஃபில்டர், டியோ பைனரி சிக்னலிங், இதுலலாம் வந்து கண்டிஷன்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றது கன்ஃபார்மா ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ்ல இருந்து அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, என்னென்ன வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுல இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் வாட் ஆர் தி சொல்யூஷன்ஸ் ஃபார் இட், அதை வந்து எலிமினேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நைக்வஸ்ட் கிரைட்டீரியா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நைக்வஸ்ட் கிரைட்டீரியாக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைன் பல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா சைன்ஸ் பல்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக அதனால என்ன பண்ணிருப்பீங்கன்னா ரைஸ்டு கொசைன் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சாதான் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின் ஃபார் இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ். ரைட்? ஸோ நவ் கம் லெட்ஸ் வாட்ச் த வீடியோ ஃபார் MCQ questions under intersymbol interference. Okay, the first one, the method in which the tail of one pulse smears into the adjacent symbol interference. ரெண்டு சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர்லாப் ஆச்சுன்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க கொஸ்டின். தட் இஸ் இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ். ரைட்? இஃப் ஈச் சிம்பிள் ஆஃப் எ சீக்வன்ஸ் இஸ் டு பி டிடெக்டட் is in dash shape, the pulse can be detected without ISI. சரியா? இது என்னது சொல்யூஷன் ஆஃப் தி ISI. ஏற்கனவே நான் பார்த்திருப்போம். சைன் சி பல்ஸா இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ISI இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது ஆப்ஷன் இஸ் சி. What is the symbol rate packing? Symbol rate packing is nothing but maximum possible symbol transmission rate. அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா symbol rate packing அப்படின்னு சொல்றோம். சரியா? Fourth question, the Nyquist pulse is the one which can be represented by dash shaped pulse multiplied by another time function. சரியா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நைக்வஸ்ட் பல்ஸ்ன்னு சொன்னாவே அது என்னது சைன் சி பல்ஸ் தான். ஏன்னா அதுல தான் என்ன இருக்கு ISI இல்ல. ஸோ the option is C. Examples of Nyquist filters. So option C, root raised and as well as raised cosine filter. ரெண்டுமே என்னது அப்படின்னா Nyquist filters. ரைட்டா? The option. Next question, the minimum Nyquist bandwidth for the rectangular spectrum in raised cosine is 1/2t. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா Nyquist bandwidth twice that often சொல்லுவோம். சரியா? ரெக்டாங்குலர் பல்ஸ் உடைய raised cosine filterல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is 1/2t. 7, ரோல் ஆஃப் ஃபேக்டர் இஸ் a fraction of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோல் ஆஃப் ஃபேக்டர் எங்க பார்த்திருப்பீங்கன்னா raised cosine ஃபேக்டர்ல ஆல்பா அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க. சரியா? சைன்ஸ் பல்ஸை ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம்னா raised cosine பிளாட்ஃபார்முக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ தி ஆப்ஷன் இஸ் பி, எக்ஸஸ் பேண்ட்வித் அண்ட் மினிமம் Nyquist bandwidth. ரைட்? தட் இஸ் கால்ட் ரோல் ஆஃப் ஃபேக்டர். Which value of R is considered as Nyquist minimum bandwidth case அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் பேண்ட்வித் கேஸ்ன்னு சொன்னாவே என்னது ஜீரோ. ரோல் ஆஃப் ஃபேக்டர் வந்து என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஸோ a pulse shaping filter should satisfy two requirements. ரெண்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா both should be realizable and should have proper roll off factor. ரெண்டுமே இருக்கணும். So the option is C. Examples of double sideband signals. இதெல்லாம் வந்து டபுள் சைட் பேண்ட் சிக்னல் சொல்லணும். both ASK and as well as PSK. The interference caused by adjacent pulses in digital transmission. ஏற்கனவே பார்த்த क्वेश्चन தான் என்னவா இருக்கு அப்படின்னா ரிப்பீட் ஆயிருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா intersymbol interference. ரைட்? The number of bits of data transmitted per second is called as data signaling rate. Pulse shaping is done by எதெல்லாம் pulse shaping பண்ண முடியும்? சரியா? எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் ஓவர் கம் பண்றதும். அது இல்லாம வேற என்னலாம் இருக்கு அப்படின்னா பேண்ட்வித் லிமிட்டிங்க்கும் பண்ண முடியும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் லைன் கோடிங் அண்ட் மாடுலேட்டிங் சிக்னல். ஸோ ஆல் தி அபவ். த கிரைட்டீரியன் யூஸ்டு ஃபார் பல்ஸ் ஷேப்பிங் டு அவாய்ட் ISI. சரியா? ISI அவாய்ட் பண்றதுக்கு என்ன பல்ஸ் ஷேப்பிங் என்ன கிரைட்டீரியன் யூஸ் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் Nyquist கிரைட்டீரியன். ரைட்? அண்ட் தென் த ஃபில்டர் யூஸ்டு ஃபார் பல்ஸ் ஷேப்பிங். சரி, என்ன 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 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ரைஸ்டு கொசைன் ஃபில்டர், சரியா? அண்ட் தென் சைன் ஷேப்டு ஃபில்டர் அண்ட் காஷியன் ஃபில்டர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும்.
And then 16th question, role of factor is defined as, ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் சரியா, the bandwidth occupied beyond the Nyquist bandwidth, வேற ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. So the option is A. Nyquist criterion helps in, எதுக்காக Nyquist criterion போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ISA எலிமினேட் பண்றதுக்கு and as well as எதுக்கு bandwidth ரெடியூஸ் பண்றதுக்கு. So the option is both A and B. So the 18th question, the Nyquist theorem. Nyquist theorem என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா relates the condition in time domain and frequency domain, helps in quantization, limits the bandwidth requirement. இதுல வந்து பாத்தீங்கன்னா quantization பத்தி அது சொல்லாது சரியா. So அப்போ both A and C is the right answer, right? Option 19th question, the difficulty in achieving the Nyquist criterion for system design சரியா. சிஸ்டம் டிசைன்ல Nyquist கிரைட்டீரியா ஏற்கனவே பார்த்ததுதான். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எடுத்தனே சொல்லியிருக்கேன் சொல்யூஷன்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் சரியா. இப்போ பாத்தீங்கன்னா அது டிஃபிகல்ட்டி என்ன டிஃபிகல்ட்டின்னு கேட்டிருக்காங்க. there are abrupt transition obtained at the edges of the bands. this is exactly correct. ஏற்கனவே சயின்ஸ் பல்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், சயின்ஸ் பல்ஸ் பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அதுல abrupt transition இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியா. so now transition bandwidth of raised cosine spectrum உடைய ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. so it is option A சரியா. இது வந்து நீங்க ஏற்கனவே பார்த்ததுதான். and then I pattern is very important concept. I patternல நீ ஈஸியா எழுத முடியும் ஏன்னா அந்த I pattern டயக்ராம் மட்டுமே வச்சுட்டு அது ஒரு ஒண்ணுத்தையும் பாத்தீங்கன்னா width of the eye opening என்ன சரியா, ஐ ஓபன் ஆனா என்ன க்ளோஸ் ஆனா என்ன இதெல்லாம் தெரிஞ்சிட்டேன்னா ஈஸியான எல்லா ஆன்சரையும் எழுத முடியும் சரியா. so 21st question, the dash of the eye opening pattern indicates the time over which the sampling for reduction might be performed. எது வந்து பெஸ்டான டைம் கேக்குறாங்க. so the width of the eye pattern சரியா. so option is B. the range of time difference of the zero crossing gives the value of timing jitter. ஆன்சர் என்னது டைமிங் ஜிட்டர். ஏன் அப்படின்னா ஜிட்டர்னா என்னது, ஜிட்டர் இஸ் நத்திங் பட் the variation in signal arriving. ஒரு சிம்பிள் வரதுக்கும் அடுத்த சிம்பிள் வரதுக்கும் என்ன வேரியேஷன்ஸுக்கும் அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிட்டர்னு சொல்லுவோம். அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. the range of time difference of zero crossing value, that is time jitter, right? the range of amplitude difference gives the value of சரியா distortion. அதாவது range of amplitude difference சரியா, amplitude difference என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it performs the distortion. and then 24th question, as the eye opens, eye opening அதிகமா இருந்துச்சுன்னா ISA என்னவா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஐ ஓப்பனிங்கே ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கு ISA ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஐ பேட்டர்ன் இஸ் யூஸ்டு டு எதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம்னு பாருங்க. யூஸ் டு ஸ்டடி ISIS, கேன் பி சீன் இன் CRO. அதே மாதிரி என்னது ஹியூமன் ஐயை ரெசிபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்ட், ஆல் தி அபவ் ரைட். 26th question, the time interval over which the received signal may be sampled without error அப்படின்னு பாத்தீங்கன்னா width of the eye opening, அதுதான் ஏற்கனவே சொல்லியிருப்போம் ரைட்டா. then matched filter and correlation receiver, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. என்னென்ன கண்டிஷன்ஸ், மேட்ச் ஃபில்டருக்கு என்ன கண்டிஷன், காரலேஷனுக்கு என்ன கண்டிஷன் சரியா. matched filter technique is used for mainly எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா to increase the SNR, very important question. and 28th question, matched filter can be used as least square estimator, true. in duobinary signaling method M-array transmission, the number of output is obtained by 2m minus 1, option C. and then the method using which the error propagation in duobinary signaling can be avoided by pre-coding. duobinary signaling என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா duobinary signaling with precoder, without precoder. the option is pre-coding, right. so 31st question, the pre-coding technique, in pre-coding technique the binary sequence is dash with the previous pre-coded bit. என்ன ஆகும் அப்படின்னா XOR பண்ணி வரும் சரியா. so அதுதான் என்னது option C. 32nd question, the duobinary filter is called as என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it is called as cosine filter அப்படின்னு சொல்லலாம் right. and then 33rd question, the method which has greater bandwidth efficiency is called as polybinary signaling. polybinary signaling என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா duobinary signal 3 levels இருக்கும். அதை தாண்டி போச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா polybinary signaling சொல்லுவோம் சரியா. it has greater bandwidth efficiency. and then 34th question, in polybinary signaling method the present bit of binary sequence is algebraically added with dash சரியா, j minus 2 number of previous bits, j minus 2 number of previous bits, right. the 35th question, the primary advantage of this method, both ரெண்டுமே உண்டு, redistribution of spectral density
and to favor low frequencies. So the option is C. Right. 36th question. Source encoding procedure does சரியா எல்லாமே பண்ணோம் சரியா sampling, quantization, compression இது எல்லாமே பண்ணோம். 37th question. For a noise to be white Gaussian noise, the optimum filter is known as matched filter. And 38th question. Matched filter are used to எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம சிக்னல் டிடெக்ஷன் இன் ரேடார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். 39th question. Source coding reduces சரியா both redundancy and as well as average bit rate. Redundancy reduce ஆனாவே average bit rate reduce ஆகும். ஓகேவா? So redundancy and average bit rate. 40th question. The filter which is used to recover the pulse with less ISI என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தனா correlator. என்ன correlation receiver பத்தி சொல்லும்போதே I have explained it. Right. The composite equalizing filter is the combination of receiver and equalizing filter. Equalizing filter எங்க யூஸ் பண்ணுவோம் receiving side தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? 42nd question. The sample from the demodulation process consists of sample which is dash to the energy and received symbol and dash to the noise. எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும், நாய்ஸ்க்கு என்னவா இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. த டிடெக்டர் தட் மினிமைஸ் தி எரர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டா தட் இஸ் மேக்ஸிமம் லைவ்லிஹுட் டிடெக்டர். மேக்ஸிமம் லைவ்லிஹுட் டிடெக்டர். 44th question. For a m binary signal or symbol, the number of livelihood function are m. m அரேன்னு சொன்னாவே என்னது நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் என்னது m ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ தி ஆப்ஷன் இஸ் ஏ. மேட்ச்டு ஃபில்டர் ப்ரொவைட்ஸ் டேஷ் மேக்ஸிமம் signal to noise ratio. அது என்னது maximum signal to noise ratio. And 46th question. The impulse response of the filter is dash சரியா of the mirror image, delayed version of the mirror image அப்படின்னு சொல்லுவோம். Right. And then 47th question. The maximum livelihood sequence estimator adjusts dash according to dash environment சரியா receiver and the transmitter சரியா அந்த ரிசீவர்ல இருக்க என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் டிரான்ஸ்மிட்டருக்கு தகுந்த மாதிரியும் மாறும் அப்படின்னு சொல்றோம் சரியா. And then 48th question. Matched filter is used for சரியா coherent detection காக யூஸ் பண்றோம். And 49th question. Matched filter இது வந்து நார்மலா நம்ம தெரிஞ்சதுதான். இது என்ன பண்ணும் it produces maximum the SNR. So the option is B. 50th question. Matched filter may be optimally used for எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Gaussian noise காக யூஸ் பண்ணலாம் சரியா. Characteristics of matched filter. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்குன்றது பை டிஃபால்ட்டா தெரியும். இட் கிவ்ஸ் சிக்னல் எனர்ஜி இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் நாய்ஸ் அண்ட் சிக்னல் டிடெக்ஷன் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் சரியா. அண்ட் மேட்ச்டு ஃபில்டர் ஆர் யூஸ்டு ஃபார் சரியா இதே क्वेश्चन தான் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம் சரியா. ரிசீவ்டு சிக்னல், parameter estimation and distance of the object சரியா. சோ மேட்ச்டு ஃபில்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாதான் இந்த क्वेश्चन எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண முடியும். சோ மேட்ச்டு ஃபில்டரோட கான்செப்ட்ல ரொம்ப தெளிவா இருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் சரியா. And then adaptive equalization. Adaptive equalization பார்க்கிறதுக்கு முன்னாடி you got to know what is equalization, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன டைப் ஆஃப் ஈக்குவலைசர்ஸ் இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். only then you can able to answer the questions right. So equalization process includes பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக ஈக்குவலைசேஷன் ப்ராசஸ் போறோம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காகவே போவோம். மேக்ஸிமம் லைவ்லிஹுட் அண்ட் as well as equalization with filters சரியா. So the option is C. 54th question. The filter used with the equalizers is of dash types அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. அதாவது என்ன யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா both feed forward and as well as feedback filters right. equalizes both feed forward and feedback இது யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் ஈக்குவலைசர்னா என்ன, டெசிஷன் ஈக்குவலைசர்னா என்ன क्वेश्चंस கேட்கலாம். ஃபீட்பேக்கா ஃபீட் ஃபார்வர்டா அப்படின்னு கேட்கலாம் ரைட்டா. from the name itself you can understand decision feedback நாவே அது என்னது feedback தான். அப்ப இது என்னவா இருக்கும் feed forwardா இருக்கும். so the option is A. and then pseudo noise signal has dash and dash சரியா. இது பாத்தீங்க அப்படின்னா லார்ஜரா இருக்கும், SNR வந்து ரொம்ப லார்ஜரா இருக்கும் ரைட். the answer is C. 55th question. The index value n in transverse filter can be used as time offset and filter coefficient ரெண்டுமே உண்டு சரியா. and then 56th question. The overdetermined set of equation can be solved by using ரெண்டு ஈக்குவலைசர்லயும் பண்ண முடியும். ஜீரோ ஃபோர்சிங் ஈக்குவலைசர் அண்ட் மினிமம் மீன் ஸ்கொயர் எரர் அதுலயுமே பண்ண முடியும். so the option is C. in filter tap weight remains fixed during transmission of data, then the equalization is called as என்ன ஈக்குவலைசேஷன் கேட்டா ப்ரீசெட் ஈக்குவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. even we can also called as
ஃபிக்ஸ்டு ஈக்குவலைசேஷன் சரியா, பட் எக்ஸாக்ட் நேம் என்ன ப்ரீசெட் ஈக்குவலைசேஷன் சரியா. அண்ட் 58th கொஸ்டின், ஈக்குவலைசேஷன் மெத்தட் விச் இஸ் டன் பை ஸ்லோலி ட்ராக்கிங் தி வேரிங் ஆஃப் த சேனல் சரியா. அது என்ன அப்படின்னா அடாப்டிவ் ஈக்குவலைசேஷன். ஏன்னா சேனல் வேரி ஆக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறிட்டே இருக்கும். தட் இஸ் அடாப்டிவ் ஈக்குவலைசேஷன். 59th கொஸ்டின், preamble is used for, நார்மலா preamble எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த பிட்டை டிடெக்ட் பண்றதுக்காக சரியா. அது மட்டும் இல்லாம கெயின் கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் as well as இன்டர்னல் கிளாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ all the options are correct, right? லாஸ்ட் கொஸ்டின், the disadvantages of preset equalizer. preset equalizer உடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைம் வேரிங் சேனல் சரியா. அதாவது preset equalizer என்ன சொல்லியிருக்கோம், ஃபிக்ஸ்டா இருக்கும், மாறாது சேனல் கேரக்டரிஸ்டிக்காக சரியா. அப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி டீக்ரேடட். டைம் வேரிங் சேனலுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, அதால மாற முடியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீக்ரேடடா இருக்கும், ரைட்? ஸோ ஆல் திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈஸி, பட் மேட்ச்டு ஃபில்டர், டியோபைனரி சிக்னலிங் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலைசரோட கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ், ரைட்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ வெரி மச்.